அமலுக்கு வந்தது புதிய தொழிலாளர்கள் சட்டம். தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019 என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலைக்கு குறைந்தபட்ச உண்மையான நேர்மையான ஊதியமாவது கொடுக்கணும்னு உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் ஊதிய உயர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியான நேரத்தில், அதாவது மாதம் பிறந்தா இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள சம்பளம் கம்பல்சரி வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆணுக்கு என்ன சம்பளமோ அந்த வேலையை ஈக்குவலாக ஒரு பொண்ணு செய்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் ஈக்குவல் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த சட்டம் என்ன அப்படின்னா, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020. இந்த சட்டத்தில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா தொழிலாளருக்கும் ஒரு பிரத்யேகமாக யூஏஎன், அதாவது என்னன்னா யூனியன் கமிஷனுக்காக ஒரு எண் இருக்கணும். அந்த எண் கம்பல்சரி எல்லாருக்கும் போய் சேர அளவுக்கு நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் பென்ஷன் சொல்லியிருக்காங்க. அது இல்லை, இனிமேல் பிரைவேட்ல இருக்கிறவங்க ஒரு சிறு தொகை பிடிச்சி பின்னாடி அவங்க காலத்தில் பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில மாவட்டங்களுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய 740 மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்துறைகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் பிடிங்கன்னு சொல்லி இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த கிராஜுவிட்டி தொகைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து முன்னும் 5 ஆண்டு காலம் இருந்தது. இப்போ என்னன்னா, அது ஒரு ஆண்டு, இப்போ நீங்கள் ஒரு வருஷம் செஞ்சீங்கன்னாவே அவங்களுக்கு அந்த லேபர்ஸுக்கு கம்பல்சரி கிராஜுவிட்டி தொகை என்னங்கிறது அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தொழில்முறை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்டத்தை 2020. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பிரத்யேகமாக அவங்களுக்கு நாங்கள் ஒரு போர்ட்டல் இருக்கணும். வருடாந்திரம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா வருஷம் அவங்களுக்கு இலவச மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு கருத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா, பணி நேரம் வந்து 8 மணி நேரம் தான் செய்யணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், நான் வந்து தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். குஜராத்தில் போய் அங்கே இருக்கிற ரேஷன் கடையில் பொருள் வாங்க முடியும்னா வாங்கிக்கலாம். அதுக்காக நம்ம ரேஷன் உதவியும் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் மொழி தெரியாத மாநிலத்தில் போய் வேலை செய்யணும், அந்த மாநிலத்தில் அதுக்கு ஒரு உதவியும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலை செய்யும்போது மாசமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த டெலிவரி டைமில், குழந்தை பிறந்த டைமில் பேறுகால விடுப்பை வந்து 26 வாரங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சட்டம் என்ன சொல்றாங்கன்னா, தொழில்துறை தொடர்பு சட்டம். அது வந்து 2020. இந்த 2020 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆட்குறைப்பு, அதாவது திடீர்னு அமேசான் ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஆள் அதிகமாக இருக்கிறாங்க, வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி தூக்குனாங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு முன்னாடி 15 நாள் ஊதியம் கம்பல்சரி கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு தொழிற்சங்கம் வச்சிருந்தீங்கன்னா அதில் எந்த சங்கத்துக்கு ஓட்டு அதிகமாக நீங்கள் போட்டு 51% மேலே பெற்றுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கம்பெனியில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களுக்கு தேவையானதை, இல்லை தொழிலாளருக்கு தேவையானதை வாங்கி தரணும். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சட்டங்கள் வந்தாலும் நம்ம இன்னும் சில 1 ரூபாய் இட்லி கடை, 5 ரூபாய் இட்லி கடை, 30 ரூபா சாப்பாடு கடை தேடி தான் போயிட்டு இருக்கோம். இது எப்போ மாறும்னு தெரியல.